அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் சேஷாத்ரி சுவாமிகள் முக்தி அடையவும் மோட்சமடையவும் ஞானமடையவும் கூறிய சில வழிகளையும் அவர் கைவரப்பெற்ற சித்துக்களையும் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அவர் நம்ம மோட்சம் அடையிறதுக்கு என்னென்ன வழிங்க சொன்னாருன்றதை பார்க்கலாம். நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ராமாயண உபதேசம் பண்ணவர், பாராயணம் பண்ணவர், சொற்பொழிவாற்றினவர். அவர் எப்பவும் சொல்கிறது, ராமாயணம் எப்படி வாசிக்கிறது அப்படின்னுவார். இதோட பொருள், ராமாயணம்ங்கிறது ராமர் நடந்து காட்டிய வழி எப்படின்னு வாசிக்கிறது, நாம் அந்த வழியில் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறது தான். தன்னையே சுட்டி காட்டி, இதுவே சிவலிங்கம், இதையே பூஜிச்சாலே போதும், ஞானமடைந்து மோட்சத்தை பெறலான்னு சொல்லுவார். இது தன்னோட ஒரு சீடருக்கு நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் பண்ண உபதேசம். இதோட அர்த்தம் என்னென்னா, குரு பக்தியே மோட்சத்தை தந்துடும் அப்படிங்கிறது தான் இதோட உள்ளர்த்தம். ஜாதி பேதம் பொன்னாசை இரண்டையும் விட்டுட்டாலே சமாதி கூடும் அப்படின்னு சொல்லுவார். மேலும் ராம ராம மகாபாகோ என்று சொன்னால் மோட்சம் அடையலான்னு சொல்லுவார். நிலையாமை குறித்து நாமெல்லாம் ஒரு நாளைக்கு போகத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். மேலும் நமக்கு ஒரு வஸ்துவும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். சத்தியம், சாந்தி, அடக்கம், பொறுமை இவைகள் தான் ஒருவரோட சொந்த உறவினர்கள் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். பகவானை தரிசிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால், பலாப்பழத்தில் உள்ள பலாச்சொலை போல ஈஸ்வரனை தியானம் செய்யணும்னு சொல்லுவார். திருப்புகழ் தான் மந்திரம் அப்படின்னு திருப்புகழோட பெருமையை விவரித்தார். ஓம் நம சிவாய என துதி செய்து அண்ணாமலை உண்ணாமலை அம்மை இருவரையும் தியானம் செஞ்சால் வண்டியாக மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவார். அருணாச்சலா அருணாச்சலா அப்படின்னு சொன்னால் மோட்சம் கிடைக்கும். இப்படி பல வகையிலையும் மோட்சத்திற்கு வழிகளை நம்ம சேஷாத்ரி சுவாமிகள் சொல்லியிருக்காரு. உன்னோட கோபத்தை விட்டுடு, யாராவது அடித்தா திரும்ப திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. பல தெய்வங்களை விட்டுடு, ஒரே ஒரு தெய்வத்தை நம்பு, ஆபத்து காலத்துக்கு அவன் உதவுவான் அப்படின்னு சொல்லுவார். பலரும் வியக்கிற மாதிரி சமஸ்கிருத ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி உபதேசிக்கிறது நம் சேஷாத்ரி சுவாமிகளோட வழக்கம். சேஷாத்ரி சுவாமிகள் கைவரப்பெற்ற சித்துக்களை பற்றி பார்க்கலாம். மனுஷன் முயன்றா அருளாலேயோ தியானத்தாலேயோ முயற்சியாலேயோ மூலிகைகளாலேயோ கூட பெறக்கூடிய அறிவு உண்டு. அது ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க. மகான்களுக்கு இந்த மாதிரி அறிவு இயல்பாகவே கைவரப்பெறும். ஆனால் நம்ம மகானுக்கோ சிறப்பாகவே இது கைவரப்பெற்றிருந்தது. இதை கண்கூட பலரும் பார்த்துருக்காங்க. பிறர் மனசை நன்கு அறியக்கூடியவர் நம்ம சேஷாத்ரி சுவாமிகள். அது மட்டும் இல்லாமல் நடந்ததையும் சொல்லக்கூடியவர் நம் சேஷாத்ரி சுவாமிகள். இந்த உலகத்தில் நடக்கிறது, மேலுலகத்தில் நடக்கிறது, தேவலோகத்தில் நடக்கிறது, யமலோகத்தில் நடந்தது, சொர்க்கலோகத்தில் நடந்தது, கனவுலகத்தில் நடந்தது, ஆவிகள் உலகத்தில் நடந்தது அனைத்தையும் அறிஞ்சு அதை கைவரப்பெற்றவர் சேஷாத்ரி சுவாமிகள். இதை வடமொழியில் அதீத ஞானம்னு சொல்லுவாங்க. இதோட நடக்க போகிறதையும் அறியக்கூடியவராக இருந்தார். சுவாமிகள் அநாகத ஞானத்தை கைவரப்பெற்றவர். ஒருவர் கண்ட கனவை இன்னொருத்தரோட கனவுல புகுந்து சுவாமி அறிஞ்சது அவர் பெற்ற ஞானங்களில் ஒன்று. இதை சமஸ்கிருதத்தில் சொப்பன திருஷ்டின்னு சொல்லுவாங்க. நம் சேஷாத்ரி சுவாமிகள் கிரகநிலைகளை அறியறதுலையும் ஜோஷியத்தை உறுதியிட்டு கணிக்கிறதுலையும் சிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் சூட்சும திருவடியும் கொண்டவர், திருஷ்டியையும் கொண்டவர் தான் நம்ம சேஷாத்ரி மகான். நுண்ணிய பொருளையும் அறியக்கூடிய அறிவுக்கே இத்தகைய பெயர் வாய்க்கும். இந்த சூட்சும திருஷ்டியை கொண்டு திருவண்ணாமலையில் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் நிகழ்த்திய அதிசயத்தை ஊரே அறியும். அது 1909 நடந்துச்சு. திருவண்ணாமலையிலேருந்து 34 கிலோமீட்டர் தூரத்தில் போலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே 25 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தவர் தான் விட்டோபா சுவாமிகள். இவரும் நம் சுவாமிகளுக்கு ஒத்த பெரிய மகான். பல சித்துக்கள் நிகழ்த்தியவர்.
இவர் காய்ச்சல்ல விழறாரு. இன்னும் 3 நாட்களில் இறந்துடுவேன்னு தன் சீடர்கள் கிட்ட சொல்கிறாரு. இந்த நிலையில தான் ஒரு நாள் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் காலையில் சாலையில் போய் கொண்டிருக்கும்போது திடீர்னு வானத்தை பார்த்து விட்டோபா போகிறான், விட்டோபா போகிறான் என உரக்க கத்துறாரு. மக்களுக்கு ஒன்றும் புரியல. சிறிது நேரத்தில் போலூர்லேருந்து வந்த செய்தி விட்டோபா சுவாமிகள் சித்தி அடைஞ்சிட்டாருன்றதை உறுதிப்படுத்துது. காலையில் விட்டோபா சுவாமிகள் போலூரில் இறந்த உடனே அவரோட ஜீவ ஆத்மா இறைவனோட கலக்க போகிறத காணும் ஆற்றல் பெற்றிருந்தார் நம் சுவாமிகள். ஒவ்வொரு அறிவையும் முழுமையாக அறிந்து ஆனந்தமயமானவர் நம்ம சேஷாத்ரி சுவாமிகள்.